ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த ஒரு சுவாமியுடன் நிகழ்ந்ததோர் சம்பாஷணை. பகவான், எனது சொரூபம் எனக்கு தெரியவில்லை என்பது அறியாமையினாலேயே, அவித்தையினாலேயே. நீங்கெல்லாம் கான்சியஸ்னஸ், நீங்கெல்லாம் ஆத்மஸ்வரூபம், நீங்கெல்லாம் பிரம்மம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, எனக்கு அது தெரியலையே, என் சொரூபம் எனக்கு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் அதான் சொல்லுவீங்க, எனக்கு தெரியலைங்க, எனக்கு புரியலைங்கன்னு சொன்னா அது எதனாலனா அவர் ஓன் இக்னரன்ஸ், அவித்யா அப்படிங்கிறார். என்ன அந்த நபர் என்ன சொல்றாரு? அந்த அவித்யாவை எப்படி கிராஸ் பண்றது, எப்படி ஓவர் கம் பண்றது? பகவான் சொல்றார், அவித்யாவை கடப்பதற்கு அது ஒரு பொருளா? அது வெறும் தோற்ற மாத்திரம். அவித்யை உண்மையா இருந்தால் அது எப்படி ஒளியும்? தோற்ற மாத்திரமாக இருப்பதாலேயே ஊன்றி காணுங்கால் மறைந்து ஒளிகிறது. இது என்ன ரோடா கிராஸ் பண்றதுக்கு, வீடா கட்டுறதுக்கு? அவிதியை கடப்பது எப்படி? அவிதியை எப்படி நான் கடந்து போறதுன்னா, அவித்தியன்று ஒன்னே கிடையாது. இல்லாத ஒன்றை இருப்பதாக மனம் செய்யக்கூடிய கற்பனை தான் அவித்யா. The wrong knowledge about yourself, அவித்யா, அறியாமை. அதுக்கு உண்மையான எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. நம்ம அதுக்குதான் உதாரணத்தை திருப்பி திருப்பி சொல்றோம். காணல் நீர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உனக்கு அனுபவமா உன் கண்ணுக்கு தெரியுது, உன் அறிவுக்கு புலப்படுது, மனதால் அதை பார்க்கப்படுகிறாய். அறிவால் ஆராய்ந்தால் அதற்கு ஒரு இருப்பே கிடையாது. அதுக்கு எங்க இருக்குன்னு உன்னால அதை இதே பண்ண முடியாது, லொக்கேட்டே பண்ண முடியாது. அதுபோல இந்த இக்னரன்ஸ், அவித்யாங்கிறது எங்க இருக்குது, எப்படி இருக்குதுன்னு உன்னால லொக்கேட்டே பண்ண முடியாது. ஜஸ்ட் லுக்கின் பண்ணேனாலே அது காணாம போயிடும். ஒரு பொருளை தேடுறோம், எங்கடா அப்படின்னு தேடுறோம், கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா அட இந்தா இருக்கு. அறிவால நம்ம கொஞ்சம் நம்மளை பத்தி உள்நோக்கி பார்த்தாலே நமக்கு ஞானம் வந்துருங்க. ரொம்ப கஷ்டமே பட தேவையில்லை. ஆனா நம்ம பார்க்கறதுதான் இல்லை, வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இன்னும் வெளியே என்னெல்லாம் பண்ண முடியும், இன்னும் என்னெல்லாம் ஆசை இருக்கு. சாமி, நீங்க சொல்ற எல்லா சத்தியமும் கேட்கிறேன், எல்லாம் நீங்க சொல்ற மாதிரியே முடிவெடுக்க தயாராயிருக்கேன். ஆனா ஒரு சில ஆசைகள், சில விஷயங்கள்லாம் நான் வச்சிருக்கிறேன். அது 1 or 2 இயர்ஸ்க்குள்ள அதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன்னா நீங்க சொல்ற மாதிரி அப்படியே நான் மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன்னு ஏதாவது யோசிச்சோம்னா, அப்ப கடைசி வரைக்கும் நீங்க மாற மாட்டீங்கன்னு உங்களுக்கே நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆசையும் அனுபவிச்சு நம்மளால வெளியே வரவே முடியாது. அறிவால ஆராய்ந்தா மட்டுமே போதும், அது காணாம போயிடும். ஏன்னா அதுதான் மாயா. அவித்யா என்பது வெறும் தோற்றம் மாத்திரம். இட்ஸ் ஒன்லி அப்பியரன்ஸ், இட்ஸ் நாட் ரியாலிட்டிங்கிறார். ஈவன் அது உண்மையா இருந்துச்சுன்னா அது எப்படி டெஸ்ட்ராய் ஆக முடியும்? டெஸ்ட்ராய் ஆக முடியாது. ஏதாவது ஒரு உண்மை பொருள் எப்படி டெஸ்ட்ராய் ஆகும்? டெஸ்ட்ராய் ஆகாது. ஜஸ்ட் ஊன்றி காணுங்கால், நல்லா நீ உள்ளுக்குள்ள தெளிவா உன் புத்தியால, அறிவால ஆராய்ந்து பார்த்தேனாலேயே அவித்யா மறைஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு உதாரணம் பின்னாடி எல்லாம் வரும். கழுத்துல நாம போட்டிருக்கிற செயின் எங்கேயோ வச்சுட்டோன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். கழுத்துலதான் இருக்குங்கிறத மறந்துட்டு எங்கெங்கயோ வீடு ஃபுல்லா, லாக்கர் ஃபுல்லா, வீட்டுல இருக்கு எல்லாம் தேடி பார்த்துட்டு தெரியாம நம்ம கை அப்படி வைக்கும் போது, ஆடா இங்கதான் இருக்குதா, இதைத்தான் நான் வெளியே தேடிட்டு இருக்கேனாங்கிற மாதிரி நமக்குள்ள எப்போதும் இப்பயும் நீங்க இக்னரன்ஸ்ல நீங்க இருக்கதா நீங்க நினைச்சா கூட நீங்க கான்சியஸ்னஸா இருக்கிறீங்கிற அந்த இது இருந்துகிட்டு தான் இருக்குதுங்கிறத வெளியெல்லாம் தேடி பார்த்துட்டு ஏதோ ஒரு சமயத்துல நம்மளே டக்குன்னு உள்ள திரும்பும் போது, ஆடா இதுதானா, இதைத்தான் இவ்வளவு ஜென்மமா இவ்வளவு வருஷமா நான் ரொம்ப சிரமப்பட்டேனா அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ரியலைஸ் ஆகும்போது நமக்கே ஏற்படும். நல்லது.